ஹாய் கைஸ், இனி நம்ம மூவி ரிவ்யூவில் ஹீரோ ஃப்ரெண்ட் யோ படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு மலேசியன் தமிழ் மூவியாக வெளிவந்திருக்கு. இந்த படம் ஒரு காமெடி ரொமான்டிக் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோயினை பார்ப்பாங்க, லவ் பண்ணுவாங்க. ஆனால் ஹீரோ கிட்ட ஃப்ரெண்டாக தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவார். உடனே அப்செட் ஆயிடுவார் ஹீரோ. அதற்கான எப்படியாவது ஹீரோயினை லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வழியில் கண்டுபிடிப்பார். அப்போ தான் இதே மாதிரி சிட்டியில் லவ்வர்ஸ்லாம் சேர்த்து வைக்கிற ஒரு டீம் ஒன்று இருக்கும். அந்த டீம்கிட்ட போய் ஹெல்ப் கேட்பாங்க. அதேமாதிரி அந்த டீம்லாம் சேர்ந்து எப்படி ஹீரோயின் ஒன்று சேர்த்துறாங்க, கடைசியாக ஹீரோட லவ்வை அக்செப்ட் பண்ணிட்டாங்களா இல்லையா, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய கதை. படத்துடைய காஸ்டியூம் பார்த்தாவே இந்த படத்தில் காமெடினால ஒர்க் அவுட் ஆகிருங்க. ஃபஸ்ட் ஹாஃபில் காமெடியாக கொண்டு போயிருக்காங்க. ஏன்னா எப்படியாவது ஹீரோ கிட்ட சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த டீம் பண்ணுற அந்த லூட்டியெல்லாம் நல்லாவே இருக்குது. புதிய விதமான காமெடியாக இருக்குது, நல்லா சிரிப்பாக வரவழைக்கிறாங்க. அதேமாதிரி படத்தில் நடிச்ச எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஹீரோயினோட கெமிஸ்ட்ரி ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அப்புறம் இந்த கம்பெனி மாதிரி வச்சு நடத்துவாங்க, லவ்வர்ஸ் எல்லாம் சேர்த்து வைக்கிறது, அங்கே கொஞ்சம் காமெடி இருக்கும், அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. படத்துடைய வியூஜியம் பொறுத்தவரைக்கும் நல்லாவே வந்திருக்கு. அதேமாதிரி சினிமோட்டோகிராஃபி நல்ல ஒரு விசுவலை கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் செகண்ட் ஹாஃபில் ஒரு சில சீன்ஸ் ரசிக்கிற மாதிரி இருக்குது, நல்லாவே இருக்குது. இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே கதை தாங்க. ஏன்னா இதே மாதிரி கதை ஏகப்பட்ட படத்தில் வந்துருச்சு, நிறைய தமிழ் படங்களில் வந்துருச்சு. அதே கதையை தான் அப்படியே எடுத்திருக்காங்க. கொஞ்சம் கூட ட்விஸ்ட் இல்லாமல் அதே மாதிரி எடுத்ததுனால கொஞ்சம் ப்ரிடிக்டபுளாக இருக்குது. பார்த்து பழக்கப்பட்ட அதே சீன்ஸை வந்துருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. படத்தில் அந்த எமோஷனல் நம்ம கனெக்ட் ஆகவே இல்லை. ஹீரோயினோட அந்த கெமிஸ்ட்ரி இன்னும் கொஞ்சம் செட் ஆகலை. உங்களுக்கு கூட இருக்கிற அந்த காதல் போர்ஷன்லாம் இன்னும் ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. அது கிளைமேக்ஸ் ஒரு முக்கியமான ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துட்டாங்க, இன்னும் கொஞ்சம் அழுத்தமான ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துருக்கலாம். அதேமாரி படத்தில் செகண்ட் ஹாஃபில் காமெடியில் வரும், அது கொஞ்சம் கிரன்ச் ஆகிற மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் நீட்டான காமெடி போர்ஷன் செகண்ட் ஹாஃப்லையும் கொடுத்துருக்கலாம். இந்த படத்தில் எந்த ஒரு கேரக்டரும் நமக்கு மிங்கிள் ஆகிற மாதிரி அவங்க கொடுக்கல. ஒன்றா ஹீரோயினோட கேரக்டரை தான் நமக்கு இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். எல்லா கேரக்டரும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் போரிங்னஸாக இருக்குது. இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் எதுவுமே இல்லை, ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தம் இந்த படம் சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சப்போ தான் நான் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்து ஒரு புதிய மூவியில் சந்திப்போம்.